ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி வீட்டிலே வெண்ணெய் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது வந்து டெய்லி நான் பசும்பால் வாங்கி காய்ச்சுவேன்னா, காய்ச்சும்போது அந்த பாருங்கள், அந்த ஆடை தெரியுது பாருங்கள், இந்த ஆடையை எடுத்து நான் உர ஊற்றி வச்சுருவேன். தனியாக உர ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதை அப்படியே ஒரு மிக்சியில் போட்டு அடித்தோன்னா நல்ல வெண்ணெய், அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெண்ணெய் நல்லா பியூராக கிடைக்கும். இதை மோர் சிலிப்பியை வச்சு எங்கள் அம்மாலாம் சிலுப்புவாங்க. நான் இப்போ சிலுப்புறது இல்லைங்க. அப்படியே மிக்சியில் கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜ் வாட்டரை எடுத்து ஊற்றி அடித்தோம்னா நல்ல வெண்ணெய் நுரைக்க அப்படியே வெண்ணெய் நல்லா வந்துடும். வெண்ணெய் எப்படி திரண்டு வருதுங்கிறத நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மிக்சியில் நல்லா ஃபஸ்ட்டு அடிச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இதிலே வெண்ணெய் எப்படி திரண்டு அங்கே பாருங்கள் வெண்ணெய் எப்படி திரண்டு வந்துட்டு பாருங்கள், அங்கே தெரியுதா? அங்கே பாருங்கள், வெண்ணெய் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இதை எடுத்து இப்போ ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நெய்யாக உருக்கி வச்சுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு 10 நாள் ஆடை அங்கே பாருங்கள் அப்படியே திரண்டு வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள் வெண்ணெய். அங்கே பாருங்கள், ஒரு 10 நாள் ஆடை தாங்க. அது எவ்வளோ வெண்ணெய் வருது பாருங்கள், அப்படியே மிக்சியில் அடிக்கும். அது சிலிப்பி எங்கள் அம்மா மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோன்னா ரொம்ப நமக்கு நாழி ஆகும், சிலிப்பி எடுக்க முடியாது. இதை கையால் எடுத்தால் தாங்க ஃபுல்லாக வெண்ணெய், இந்த பாருங்கள், கையால் எடுத்தால் தாங்க வெண்ணெய் வந்துட்டுருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மோருக்கு எவ்வளோ வெண்ணெய் எடுத்துட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு 10 நாள் ஆடை தான் இது. இந்த மாதிரி நீங்களும் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம கலப்படமாக ஒன்றும் வாங்க வேண்டியதில்லை. நெய்யெல்லாம் இப்படி வாங்கி இப்படி எடுத்து நம்ம வச்சுருந்தோன்னா மிக்சியில் போட்டு ஒரு 2 நிமிஷத்தோட வேலை தான் இது. ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து இதை உருக்கி வச்சுக்கிட்டோம்னா நெய்யாயிடும். உருக்கி ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம்.